மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 4 நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி உரைநடை உலகம். இந்த உரைநடை உலகத்தில் தமிழக கல்வி வரலாறு என்கின்ற தலைப்பில் பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். தமிழக கல்வி வரலாறு, தமிழகத்தில் கல்வியினுடைய வளர்ச்சி நிலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில வழி கல்வி, சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அடுத்தடுத்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்னதுங்க முன்னேறி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் ஆரம்ப காலத்தில், பண்டைய காலத்தில் தமிழகத்தில் கல்வி கற்பிக்கும் முறை எவ்வாறு இருந்தது, மாணவர்கள் எவ்வாறு கல்வி கற்றனர், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த உறவு பாலம் எவ்வாறு இருந்தது, கற்பிக்கும் முறை, கற்றல் முறை, இது இரண்டையும் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதுதான் தமிழகத்தின் கல்வி வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் பென்சில் கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது முக்கியமான 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வந்துச்சுன்னா அடிகோடிடுவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ நுழையும் முன் பாருங்கள். கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும், நம்மளுடைய தனி மனித அந்த ஒழுக்கத்தை என்னதுங்க மேம்படுத்தி கொள்வதற்காகவும், ஏன்னா அதே மாதிரி நம்மளுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுவதற்காகவும், இந்த வாழ்க்கையில் நம்ம என்னதுங்க பொருள் ஈட்டுவதற்காகவும் இந்த கல்வி நமக்கு பயன்படுகிறது. அதான் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். இது கல்வியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் பலப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்காலமாக நம் முன்னோர்கள் என்னதுங்க வகுத்த அந்த வழியில் சென்று அந்த கல்வியை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியினுடைய நோக்கம் அதுதான். பன்னெடுங்காலமாக நம் முன்னோர்கள் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இது அவசியமானது. அதில் கல்வியின் மூலியமாக இதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கல்வி ஒருவருடைய சமூகத்தில் அவர்களுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியின் முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வியினுடைய முதன்மை நோக்கம் என்ன, ஒவ்வொருவரும் அறிவாற்றலை பெற வேண்டும், அந்த அறிவாற்றலை கொண்டு தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், அதே மாதிரி பண்பாட்டை காக்க வேண்டும், கலாச்சாரத்தை காக்க வேண்டும், யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்துவிடக்கூடாது, நல்லது எது கெட்டது எது என்று பகுத்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிறது கல்வி தருகின்றது. அப்படிப்பட்ட அந்த தனி மனிதனுக்கு உண்டான அந்த அறிவை தரக்கூடிய இந்த கல்வியானது தமிழகத்தில் கடந்து வந்த பாதையை பற்றி நம்ம அறிந்தால் உண்மையில் அதை நினச்சி பார்க்குறப்ப உண்மையில் அது போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வரியாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் மாணவர்கள் நல்லா கவனமாக கவனிச்சுக்கிட்டு வாங்க. முதல் பற்றி பாருங்கள். வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துகள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துகள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறக்கின்றது, அதை தாயினுடைய அரவணைப்பில் தாய் சொல்லை கேட்டு அப்படியே வளர்கின்றது, அப்படியே அப்பா சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி அது குடும்பத்திலேருந்தே அதனுடைய கல்வி அப்படிங்கிறது, கற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெற்றோர்களை முதல் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிரியர்களை இரண்டாம் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான அந்த அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு இந்த சமூகத்தில் நமக்கு முன்னாடி மூத்தவர்களாக
இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இல்லை என்னங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி உறவினர்கள் இவங்க மூலிமா நம்ம என்னதுங்க கதைகள் கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னதுங்க நல்வழிப்படுத்துவோம். இப்போ நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து தாத்தா பாட்டி கண்ணு இந்த மாதிரி செய்யக்கூடாதுடா கண்ணு, இந்த மாதிரி செஞ்சால் இது தவறு, அடுத்தவங்களுக்கு சங்கடமாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு என்னதுங்க ஒரு துன்பத்தை விளைக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு கதையை வச்சு நமக்கு என்னதுங்க நம்ம செஞ்சதை தவறு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துவாங்க. அப்போ இது என்னதுங்க இந்த கல்வி அப்படிங்கிறது இப்படி தான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அவை கற்பவர் மனத்தில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. அந்த கல்லுதல் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கற்பவர் மனதில், கற்பவர்னா யார்? இப்போ நீங்கள் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் கற்பவர். உங்கள் மனசில் ஆழ புதைந்துள்ள திறன்களை, இப்போ ஆசிரியர்கள் வந்து ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு என்னதுங்க ஒரு கருத்துக்களை சொல்கிறப்ப உங்கள் மனசுக்குள்ளே என்னதுங்க இருக்கக்கூடிய அந்த திறன்கள் அப்படிங்கிறது வெளிப்படும். அப்படிங்க திறன்கள் நான் சொன்னேன் இல்லையா, தனி மனித ஒழுக்கம். அப்போ இப்படிலாம் இருந்தால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப உனக்குள்ளே நீ என்ன பண்ணுவ, அதை ஃபாலோ பண்ணுவ, நீ அதை என்ன பண்ணுவ, அதை மெருகேற்றிக்குவ. அப்போ அந்த மெருகேற்றுதல் அப்படிங்கிறது தான் உன்னுடைய திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் என்னங்க இதுக்கு கல்லுதல் என்ற பொருளை இந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கலாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் என்னதுங்க காலந்தோறும் மக்களுடைய தேவைகளுக்கேற்ப, இப்போ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளே மாற்றிக்கிறோம் இல்லைங்களா. அதற்கு தகுந்தமான பாடத்திட்டங்கள், தேர்வு முறைகள், என்னதுங்க கற்பிக்கும் முறைகள், கற்கும் முறைகள், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா. அந்த வகையில் என்னதுங்க தலை சிறந்த மாநிலமாக எதில், கல்வியில் தமிழ்நாடு தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டில் என்னதுங்க இந்த கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை என்னங்க பெற்று வளர்ந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருடைய வீட்டுக்கே போய் படித்தாங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறோம். இன்றைக்கி அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழி கல்வியே இருந்துச்சு. இன்றைக்கி எத்தனை மொழிகளை வேணாலும் கற்பிக்கலான்னு இருக்காங்க இல்லைங்களா. முன்னாடி ஒரே ஒரு பள்ளிக்கூடம்னா இதுதான் அப்படின்ச்சு. இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துலேயே பல வகையில் இருக்குங்க இல்லையா. ப்ரீகேஜி, எல்கேஜி, அவங்களுக்கு கிண்டர் கார்டன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்கிறாங்க, மிடில் ஸ்கூல் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் சொல்கிறாங்க, ஹையர் செகண்டரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படி, அப்புறம் சிபிஎஸ்சி, அப்புறம் என்னதுங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இந்த மாதிரி பரிமாணங்கள் அதனுடைய எனக்கு கல்வி அப்படிங்கிறது, அந்த பள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆலமரம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வரக்கூடிய விழுதுகளினுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்திங்களா. அது மாதிரி தான் இன்றைக்கி கல்வியினுடைய என்னதுங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மாறிடுச்சு, பரிமாணங்கள் என்னதுங்க பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பற்றி பார்க்கலாம். அடுத்த தலைப்பில் பாருங்கள், தமிழ் இலக்கியங்களில் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களில் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ், அதாவது நமக்கு இலக்கியம் அப்படின்னாவே என்னதுங்க சங்க இலக்கியங்கள், பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாம் இப்படித்தானே சொல்லுவோம். அந்த இலக்கியங்களில் கல்விக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது, எவ்வாறு சொல்லியிருக்காங்க, எவ்வாறு விளக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், பண்டை தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என குறிப்பதோடு என்பகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்றும் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓதர் பிரிவு, அந்த பெருமிதம், இதெல்லாமே அடி ஓடிட்டுக்குங்க. ஒரு மதிப்பெண்ணில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது நமக்கு வந்து என்னது தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் இருக்கிறனால என்னதுங்க தொல்காப்பியத்தை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அந்த தொல்காப்பியம் என்ன சொல்லுது, கல்வி கற்பதற்காக என்னதுங்க பிரிந்து செல்வது, அதாவது வீட்டிலிருந்து நம்ம வெளியில் போய் படிக்கிறோம், இல்லை ஆசிரியருடைய வீட்டில் அன்னைக்கு ஒரு காலத்தில் ஆசிரியருடைய வீட்டில் தங்கி தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அப்படி கல்வி கற்பதற்காக என்னங்க பிரிந்து செல்வது, பெற்றோர்களிடமிருந்து பிரிந்து செல்வது, இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிரிந்து செல்லக்கூடிய அந்த பிரிவு சூழ்நிலை, அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்களா, ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்கெட்டில் பாருங்கள் தொல் அகத்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அது என்ன தொல்னா தொல்காப்பியம், தொல்காப்பியத்தில் அகத்திணையல்ல 25வது நூற்பாவில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை என்னன்னு சொல்கிறாங்களா, ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லி பேரில் அழைக்கிறாங்க சரிங்களா. அது இல்லாமல்
கல்வியை கற்பதன் மூலமாக ஒருவருக்கு என்ன தோன்றும் அப்படின்னா பெருமிதம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, கல்வியை நம்ம கற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன தோன்றுதான், மனசில் பெருமிதம் தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை ஒருத்தர் பாராட்டுறப்ப, பா இவன் நல்லா படித்தோம்ப்பா, பாரு நல்ல அறிவுபூர்வமாக பேசினான், எப்படிங்க இவர் நல்ல ஒரு மருத்துவர், இவர் நல்ல ஒரு வக்கீல், இவர் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை பாராட்டுறப்ப நமக்கு எப்படி இருக்கும், பெருமையாக தானே இருக்கும். அப்போ அந்த எண்வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெண்வகை மெய்ப்பாடுகள் நீங்கள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய உணர்வுகளில் எண்வகை மெய்ப்பாடுகள் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதில் அந்த மெய்ப்பாடுகளில் பெருமிதம் அப்படிங்கிறது இந்த கல்வியின் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது இந்த பெருமிதம் இங்கே தோன்றும் அப்படிங்கிறதுல தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிறதுல 9வது நூற்பாவில் சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்து பாருங்கள், தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொல்காப்பியமும் நன்னூலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டான இலக்கணம், ஆசிரியர்களும் மாணவர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உறவு பாலம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆசிரியர் எவ்வாறு கல்வியை கற்பிக்க வேண்டும், மாணவர்கள் எவ்வாறு அந்த கல்வியை கேட்டு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்குண்டான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறது. எந்த நூல்கள், தொல்காப்பியம் நன்னூலும். உங்களுக்கு ஒன்று நல்லா இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலில் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்களா. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற முறை, மாணவர்களை அதை கல்வி எப்படி அதை படிக்கணும், ஒரு முறை படித்தா, 2 முறை படித்தா, 3 முறை படித்தா, அதேமாதிரி ஐயம் இருந்தால் ஆசிரியர்கிட்ட உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்த பற்றிக்கு வாங்க. சங்க இலக்கியங்களும், அடுத்து பாருங்கள், சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. இப்போ நம்ம பார்த்தது இந்த தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கண நூல்கள். இப்போ இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இலக்கிய நூல்கள்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கிய நூல்களும் கல்வியினுடைய சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றுளி உதவியும், ஆசிரியர்களுக்கு தேவையான உதவியை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றுளி உதவி அப்படின்னா ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் தேவையான உதவியை செஞ்சு கொடுக்கணும். உருபொருள் கொடுத்தும், அவருக்கு நம்ம கல்வி கற்பதற்காக இப்போ நம்ம இப்போ கட்டணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செல்வங்களை கொடுத்து பிற்றை நிலை முனியாது கற்றல், அவர்களோட மனதில் இடம் பிடிச்சு நம்மளும் கல்வி அப்படி நம்ம கல்வி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, புறநானூரில், புறம் அப்படின்னா புறநானூரில் 183வது பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறார். சரிங்களா. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஆசிரியர் எங்கே இருக்காரோ அவருக்கு அங்கே சென்று அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுத்து, அவர்களுக்கு தேவையான செல்வங்களை கொடுத்து, பிற்றை நிலை முனையாது அவர்களுடைய மனதில் நம்ம இனம் பிடிச்சு இந்த மாதிரி மனதார நம்ம கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி கற்றுக்கொள்வது நமக்கு நன்று அப்படின்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மன்னன் பாடியிருக்கிறான் என்ற புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றன. அதாவது நம்ம ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்து பொருள் கொடுத்து, அதாவது தொண்டுனா பணிவிடை, சரிங்களா. செல்வங்களுக்கு பொருள், இந்த மாதிரி இந்த இடத்துல பொருள் அப்படின்னா செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா. அப்போ கொடுத்து நம்ம கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கி பொருள் அப்படின்னு செல்வம்னு சொல்கிறான். இன்றைக்கி நம்ம ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த பற்றி பாருங்கள். சங்ககாலத்தவர் குடும்பம், சங்ககாலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதை உணர்ந்து கற்றனர்.
சங்க காலத்தில் இருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, என்னங்க குடும்பத்திற்காகவாக இருக்கட்டும், இல்லை அரசை இணைந்து நிர்வகிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை சமூகத்தில் நல்ல உயர்ந்த நிலை அடைவதற்காக இருக்கட்டும், இந்த 3 நிலைகளிலும் சிறப்பினை நம்ம பெற ஒரு அந்தஸ்துக்கு பெறணும் அப்படின்னா அதுக்கு கல்வி தேவை அப்படின்னு நினச்சி அவங்க கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பேராக பாருங்கள். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் என்னங்க தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு, பயிற்று மொழியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க ஆட்சி மொழியாக? தமிழ் தான் என்னதுங்க முதன்மை மொழியாக இருந்திருக்குது, ஆட்சி மொழியாகவும் இருக்கிறது, பயிற்று மொழியாக இருந்திருக்கு. இதில் இன்னொன்று கூடுதல் தகவல் சொல்கிறேன். இன்றைக்கி ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூரில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஆங்கிலம் பேசலாம், சிங்கப்பூர் மலேசியாவில் மலாய் மொழி பேசலாம். ஆனால் அது இருந்தும் தமிழில் என்னதுங்க ஆட்சி மொழியாக அறிவிச்சிருக்காங்க. எப்படிங்க தமிழ் என்னதுங்க ஆட்சி மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள்லையும் தமிழ் கற்றுக்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லை எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு பெருமை பாருங்கள். இந்த நேரத்தில் தாங்க நம்மளுடைய தமிழ் மொழியை நினச்சி நம்ம என்னதுங்க பெருமைப்பட்டுக்கணும். ஏன் அந்தளவுக்கு அவங்க தமிழ் மொழிக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில வரலாறுலாம் உண்டுங்க. சரிங்களா? இப்போ சிங்கப்பூர், மலேசியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய பிடியில், நம்மளும் ஆங்கிலேயர்களுடைய பிடியில் இருந்து தான் சுதந்திரம் பெற்று வந்தோம். அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா ஆங்கிலேயர்களுடைய பிடியில் இருக்கின்றப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எங்கே வெளிநாட்டுக்கு போகிறோம், நம்ம ஒன்று துபாய் போவோம், இல்லை இங்கே சிங்கப்பூர், மலேசியான்னு சொல்லுவாங்க. அப்போ இடம்பெயர்ந்து, அதாவது தொழில் செய்வதற்காக இடம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் இந்தியாவில் அப்போ பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் அதிகமாக சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த தமிழர்கள் அங்கே இருந்துக்கிட்டு சிங்கப்பூர் நாட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம எப்படி இங்கே ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கே இருக்க மக்களோடு சேர்ந்து தமிழர்களும் என்னதுங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி போராட்டம் பண்ணுறப்ப சிங்கப்பூர் அரசாங்கத்திற்காக, மலேசிய அரசாங்கத்திற்காக, அந்த நாட்டுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக மக்கள் என்னதுங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக போராடி. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய உயிர் தியாகத்திற்கு செய்யும் என்னதுங்க ஒரு எப்படி சொல்லுங்க ஒரு கடமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக என்னதுங்க தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு என்னதுங்க அலாதி பிரியம் உண்டு. அதனால் நம்மளுடைய தமிழ் மொழியை என்னதுங்க ஆட்சி மொழியாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகள் இருக்குங்க, வரலாறு இருக்குதுங்க. சரிங்களா? நிகழ்ந்த வரலாறு. சரிங்களா? சரி, அப்போ என்னங்க தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக சங்க காலத்தில் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் காரணத்தில் பாருங்கள், கீழே ஏதோ பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். கல்வியின் சிறப்பு, துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கே போனாலும் என்னதுங்க நம்மளுடைய கல்வி நமக்கு என்னதுங்க கை கொடுக்கும் அப்படின்னு அவ்வையார் கூட சொல்லுவாங்க. கற்றோருக்கு என்னதுங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம கல்வி அறிவு இருந்ததுன்னா நம்ம எங்கே வேணாலும் போய் என்னதுங்க பொழைச்சிக்கலாம். மொழி அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருந்ததுன்னா எந்த நாட்டுக்கு, எந்த தேசத்துக்கு வேணாலும் நம்ம போய் என்னதுங்க மொழி பேசி, பேசி நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது எந்த நூல் சொல்லியிருக்கு அப்படின்னா நாலடியார் அப்படி அந்த நூல் சொல்லியிருக்கு. இளமையில் கல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு மதிப்பெண்ணில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லை பொறுத்துக அப்படிங்கிறதுல கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் இதை அடிகோடிட்டு வச்சுக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த பக்கம் வாங்க. இப்போ அந்த பத்தியில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் விளங்கியது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னதுங்க தமிழகம் பெற்றிருந்த அந்த சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும், கல்வி மொழியாகவும், சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் மா ராசமாணிக்கனாரின் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் பெற்ற சுதந்திரத்தினால் என்னதுங்க அந்த தமிழ்நாடு முழுவதும் அப்போ ஆட்சி காலம் என்னதுங்க அரசர்களுடைய காலமாக இருந்தது. அப்போ சமஸ்கிருதம் இருந்தது. ஒவ்வொரு இப்போ முகலாயர்கள் நம்மளை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை என்னதுங்க ஆட்சி செஞ்சாங்க. இப்போ கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செஞ்சாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அவர்கள் அவர்களுடைய
மொழியைத்தானே திணிக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. இருந்தாலும் அப்போ தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தது. அதனால் என்னதுங்க, தமிழ் மொழி பெற்றிருந்த சுதந்திரத்தினால தமிழ்நாடு எங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி படிங்க அப்படின்னு சொல்கிறது அந்த கல்வி மொழியாகவும் சமயம் வாணிகம் எல்லாத்திலும் என்னதுங்க தமிழ் மொழியில் தான் பேசி வியாபாரம் பண்ணிக்கிட்டாங்க, மக்கள் பழகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா துறைகளிலும் பொதுமொழியாக விளங்கி வந்தது என்று யார் சொல்லியிருக்காங்க? ராசமாணிக்கனருடைய கருத்து. அதை பார்க்குறப்போ தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து காட்டுகிறது. அப்போ எல்லாத்துக்கும் என்னதுங்க முக்கியத்துவம் எந்த மொழிக்கு கொடுத்துருக்காங்க? நம்மளுடைய தமிழ்மொழி, தாய்மொழியான தமிழ்மொழிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை ராசமாணிக்கனார் என்னதுங்க ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. இதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ராசமாணிக்கனார் அப்படிங்கிறவங்கள. அடுத்து பாருங்கள். இது தவிர மன்றம், சான்றோர் அவை, அறங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த இடங்களை சொல்கிறாங்க பாருங்கள். அறங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி. இப்போ சமணம் பௌத்தம் புத்தர் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா, அந்த மாதிரி சமணம், வைணவம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, சைவ சமயம், சமண சமயம், வைணவ சமயம், பௌத்த சமயம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த என்னதுங்க பிரிவுகள், சமயத்தில் அந்த பிரிவுகள் அவங்க அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த கதைகள், கோட்பாடுகள், கொள்கைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சமண சமயம், பௌத்த சமயம்னா இப்போ புத்தருடைய கொள்கைகளும் கோட்பாடுகள் அவர்கள்லாம் என்னென்ன புத்தர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அதை பற்றி அந்த சமயம் அவங்களுடைய அந்த இறை வழிபாட்டை பற்றி சொல்கிறதான் சமயம்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் கடைபிடிக்கணும் நம்ம இதில் பௌத்த மதத்தில் அப்படிங்கிறப்ப நினைக்கிறப்போ அது ஒரு கல்வியாக போதிக்கப்படுகிறது, கற்பிக்கப்படுகிறது. இது மாதிரி தான் இஸ்லாமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவமாக இருக்கட்டும், இல்லை இந்துவாக இருக்கட்டும், எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சில கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்குது. அதையும் கற்றுக் கொடுக்கிறார். அதுவும் கல்வி பிரிவில் தான் வருது. அது இல்லாமல் பாருங்கள், மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகள் எடுத்தோடனே போருக்கு வாங்கினோடனே கம்பி எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு வந்துட முடியுங்களா? அப்போ போர் பயிற்சிகள் எதிரிகள் தாக்குறப்போ நம்ம எவ்வாறு நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும், வாள் பயிற்சியில், வில் பயிற்சியில், யானை மேலே உட்காந்துக்கிட்டு எப்படி சண்டை போடுறது, குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு எப்படி சண்டை போடுறது. அப்போ இது எல்லாமே கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஆசிரியர்கள், கற்றுக்கொள்வர்கள் அந்த இடத்துல நம்ம மாணவர்கள், அவ்வளோதான். அப்போ இதுவும் ஒரு கல்வி முறையில் தான் சேருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர். இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தலைமாணாக்கன், இடைமாணாக்கன், கடைமாணாக்கன். நல்லா சூப்பராக படிக்கிறவன், மீடியமாக படிக்கிறவன், லோவாக படிக்கிறோம். 3 பிரிவாக இருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஆசிரியர்களையும் 3 பிரிவாக இருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன கருத்தை வச்சே நீங்கள் அதே மாதிரி நினச்சிடாதீங்க. சொல்லி கொடுக்குற அந்த ஒவ்வொரு பாட வகையில் 3 பிரிவில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இவர்களிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன், மாணவன், கேட்போன் என்று 3 வகைப்படுத்தினர். இந்த இடத்துல நான் அந்த தலைமாணாக்கன், இடைமாணாக்கன், கடைமாணாக்கன்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். இந்த இடத்துல வேறு சொல்கிறாங்க பாருங்கள். இவர்களிடம் கற்ற மாணவர்கள், அந்த ஆசிரியர்கள் 3 வகையாக பிரித்தாங்க இல்லைங்களா? அந்த 3 வகையினரிடம் படித்த மாணவர்களை முறையே எப்படி சொல்கிறாங்க? சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினார்கள். அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க கீழே பார்க்கலாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. முதல் பாக்ஸில், 2வது பெட்டியில் ஸ்கூலை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆசிரியர் பாருங்கள், கணக்காயர், ஆசிரியர், குறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்காயர் அப்படிங்கிறது முதல், ஆசிரியர் 2வது, குறவர் அப்படிங்கிறது 3வது வகை அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்காயர் அதாவது எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு பாடத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கறனால கணக்காயர் அப்படிங்கிறது எளிமையாக ஞாபகம் வச்சுங்க. எழுத்தை பற்றி, எழுத்திலக்கணம், இலக்கியத்தை பற்றி, உரிச்சொல்லை பற்றி, கணக்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்கள கணக்காயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஆசிரியர். எதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட 3 வகை இலக்கணத்தையும், அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பானு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 வகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இலக்கணத்தையும் அதற்கு எடுத்துக்காட்டாக நேர் எதிராக இருக்கக்கூடிய என்னதுங்க இலக்கியத்தையும் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது குறவர் சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சைவ சமயம், வைணவ சமயம், பௌத்த சமயம், இந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லைங்களா. அந்த சமயத்தை பற்றியும் அந்த சமயம் சொல்லியிருக்க நூல்களை பற்றியும் தத்துவ நூல்களை பற்றியும் என்னதுங்க சொல்லிக் கொடுக்குறவங்கள எப்படி அழைச்சாங்களா, குறவர் அப்படிங்கிறத அழைச்சாங்க. இதையும் இந்த மூணையும் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் குறவர் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. சரிங்களா. அடுத்து கீழே வந்து பாருங்கள், பள்ளிகள், மன்றம், சான்றோர் அவை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா பள்ளி அப்படின்னு ஒரு பேர்லையும், மன்றம் அப்படிங்கிற ஒரு பேர்லையும், சான்றோர் அவை அப்படிங்கிற ஒரு பேர்லையும் ஏன்னா கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய இடமான அந்த இடத்தை இப்படி தான் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிகள் கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கியது எதுங்க, பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைகள்னால் இப்போ ஓவியக்கலை, சிற்பக்கலை, இந்த மாதிரி கலைகள். கல்வி கற்பிக்கும்னா இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது, பள்ளிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது எது, மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்ற வித்தைகள் இப்போ போர் பயிற்சிகளுக்கு நம்ம போகிற வில் வித்தை என்னங்க, வால் பயிற்சி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கற்ற வித்தைகளை அரங்கேற்ற இடமாக இப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து என்னது நீ என்ன கற்றுக்கிட்டியோ அது பாடம் சார்ந்த அறிவாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், அந்த அறிவை என்னதுங்க அரங்கேற்றுவது. முன்னாடியெல்லாம் நீ வந்து இப்போ ஒரு கவிஞனாக ஆகணும் அப்படின்னு நீ நினச்சின்னா ஒரு புலவர்கிட்ட போயிட்டு என்னதுங்க தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கவிதை எழுதும் நடைமுறைகளையும் புரிஞ்சுக்கிட்டு நீ சொந்தமாக இப்போ ஒரு கவிதை எழுதினா அந்த கவிதை யார் முன்னாடி போய் வாட்சி காட்டணும், மன்னர் இருப்பார், அமைச்சர்கள், புலவர் பெருமக்கள்லாம் இருப்பாங்க. அவர்களை வந்து அவங்க முன்னாடி போய் என்னதுங்க அந்த மன்றத்தில் நீ வாசித்து காட்டணும், பொருள் சொல்லி விளக்கி காட்டணும். உன்னுடைய என்னதுங்க பாடலும் அதற்குண்டான பொருளும் கருத்தும் சரியாக இருந்தால் நீ கவிஞனாக தேர்வு செய்யப்படுவார். இதுதான் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது எதுங்க, மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது சான்றோர் அவை அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்களை இப்போ நம்ம செய்கிறது செயல்கள் இருக்குது இல்லைங்களா, நீ போர் பயிற்சி போரில் சிறந்த வீரனாக இருக்கலாம், இல்லை கல்வியில் சிறந்தவங்களாக இருக்கலாம். நீ உன்னுடைய செய்கைகளை என்னதுங்க இவன் செஞ்சது சரியா தவறா அப்படின்னு என்னதுங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக சான்றோர் அவை அப்படின்னு இருந்தது. அப்போ மேலே ஒரு பெட்டி செய்தியில் ஆசிரியர்கள் 3 வகையாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கல்வி கற்பிக்கும் இடமங்களை என்னதுங்க ஒரு 3 வகையாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துங்க, நல்லா ஒரு மதிப்பெண்ணில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த பற்றி பாருங்கள், கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டும், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. இது அப்படியே அன்லைன் பண்ணிக்கோங்க. 3மே ஒரு மதிப்பெண்ணில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வி கற்பிக்க விடப்படும் இடங்கள் இருக்கு இல்லைங்களா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை என்னதுங்க பெரிய திருமொழி எவ்வாறு அழைக்கின்றதான், பள்ளி என்ற பெயரில் அழைக்கின்றது. அதே மாதிரி திவாகர நிகண்டு அப்படிங்கிற அந்த நூல் வந்து ஓதும் பள்ளி அப்படின்னு, ஓதும்னா சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி அப்படின்னு எந்த நூல் சொல்லியிருக்குன்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிற அந்த நூல் சொல்லியிருக்கு. அதாவதுங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே என்னதுங்க பள்ளி, ஓதும் பள்ளி, கல்லூரி அப்படின்னு என்னங்க அழைச்சிருக்காங்க. அது எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது செய்தி அப்படிங்கிறதையும் அந்த வண்ணச்சொல்லில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அடிகோடிட்டுக்குங்க, ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்கள், கற்றலுக்கு உதவும் ஏட்டுக்கற்றைகளை, அதாவது ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல், நூல் என பல்வேறு பெயரிட்டு அழைத்தனர். முன் 3 ஓலைக்கற்றையையும் பின் 2 உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன. அதாவது முன் 3 அப்படின்னா எதுங்க, ஏடு, சுவடி, பொத்தகம். இது வந்து என்னதுங்க ஓலையை சொல்கிறது. அடுத்து பின் 2 உட்பொருள், பணுவல், நூல். இந்த ஓலை தான் என்னதுங்க நாளை அது வந்து ஒரு நூலாக ஒரு பொது பெயராக அழைக்கப்பட்டது. இப்போ ஒரு சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் அப்படின்னா என்னதுங்க அதை வந்து ஓலையில் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து பொதுவான ஒரு இதில் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. முன் 3 ஓலை கற்றியும் பின் 2 உட்பொருளான என்னதுங்க நூல், பணுவல் அப்படிங்கிறனாவே என்னதுங்க நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பாயிரம் இல்லது பணுவல் அன்றி, பாயிரம் இல்லாத நூல் சிறந்த நூலாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நன்னூல், பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா, அதை பொதுவான பெயரில் அழைக்கிறாங்க. இதை அடிகோடிட்டுக்குங்க. இந்த
நூல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏடு சுவடி புத்தகம், இது வந்து இந்த ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2020 கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அந்த வினாவை நான் உங்களுக்கு நான் இடையில நான் சொல்கிறேன். இப்போ இந்த முன் 3 ஓலைக்கற்றையும் பின் 2 என்னதுங்க உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் கல்வியினுடைய நிலை எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது, ஆசிரியர்கள் மாணவர்கள் எவ்வாறு இருந்துங்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள், அது ஆசிரியர்களுடைய பிரிவு, பள்ளிகளுடைய பிரிவு, பள்ளிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் எந்தெந்த பெயர்கள் அழைக்கப்பட்டதோ அதற்குண்டான எடுத்துக்காட்டு நூல்கள், தமிழ் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் பொது மொழியாகவும் வாணிகத்திற்கு சமயத்திற்கு எல்லாத்துக்கும் பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே நம்ம என்னதுங்க பொது கருத்துக்களை இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது பள்ளிகளுடைய வகைகளை பார்க்க போகிறோம். பள்ளிகளை என்னென்ன வகையில் பிரிச்சிருக்காங்க, சொல்லிக் கொடுக்குற முறை எவ்வாறுலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த இனி வரக்கூடிய பகுதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.